أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினமும் நாம் பார்த்து வரக்கூடிய செய்திகளிலே இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி மிகவும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். எந்த வேளையிலும் எந்த மனிதர்களும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் செல்ல முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸ். இஸ்ரவேலர்களை சார்ந்த 2 நண்பர்கள், இந்த ஹதீஸ்லயே பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த 2 நண்பர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலரை சேர்ந்த 2 நண்பர்கள், அதில் ஒருவர் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், மற்றொருவர் வணக்கசாலியாக இருக்கிறார். அப்போ இந்த பாவம் செய்யக்கூடியவரோட வணக்கசாலி என்ன செய்யணும் சொல்றாரு, வேண்டாம் இந்த பாவங்களை செய்யாதீங்க. உடனே இந்த பாவம் செய்யக்கூடியவர் இப்படி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே மாட்டிக்கிறார். இந்த நண்பர் எங்க இருந்தாலும் நண்பர் சந்திச்சுக்குவாங்க இல்லையா, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு வேலையிலே என்ன பாவம் சொல்லப்படல, பாவம் செய்யக்கூடிய வேலையில இவரை சந்தித்து விடுகிறார் அந்த வணக்கசாலி. இப்போ இவரால் இதை தாங்கிக் கொள்ள முடியல. இப்போ தாவா பண்ணி அழைப்பு பண்ணின்னு சொல்லும் பொழுது இந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தவறை ஒருத்தர் அதே நேரத்துல செய்யறாருன்னு சொன்னா, அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய அந்த ஆதங்கத்தை தாங்கிக் கொள்ள முடியல. இந்த வணக்கசாலி தான் அல்லாவை சிந்திக்கக்கூடியவரும் அல்லாவை நினைக்கக்கூடியவரும் தான். இதுவே எதிர்ப்புறத்திற்கு அல்லாவை நிந்திக்கக்கூடியவர், அந்த தவறு செய்யக்கூடியவர் கையங்கலமா பிடிச்சிட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆதங்கத்தை தாங்க முடியாம அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லது உன்னை சொர்க்கத்திற்கே கொண்டு செல்ல மாட்டான், உன்னை சொர்க்கத்திலே சேர்த்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வணக்கசாலி சொல்லிட்டார். நல்லா சிந்தித்து பாருங்க, இது அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய அதிகாரம். அது மனிதனுக்கு அந்த உரிமை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வணக்கசாலி அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவர் என்ன செய்யிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே தன் பக்கம் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் இப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு வாழ்றாங்க. அப்போ அவர்களுக்கும் இறப்பு வருது. அவர்களே அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமையில அவர்களை விசாரிப்பதற்கு அழைத்து வரும்போது அந்த மனிதரை பார்த்து, வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதை என்னுடைய சக்தி உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிற துணியில கேட்டுட்டு, இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இவர் செய்த இந்த அதிகாரத்தின் மீது கை வைக்கக்கூடியதுன்னு இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, இல்லை எதுவா இருந்தாலும் அந்த அதிகாரிக்கு உட்பட்டவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இது தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் மாணவர்கள் ஆசிரியர் நெருங்குவாங்க, ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, தலைமைக்கு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவா இருக்கா என்று அந்த நற்செய்தியை பிள்ளைகளுக்கு சொல்லணும்னா தலைமை ஆசிரியர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பு அதிகாரம் என்பதில் இவர் வைத்து விட்டார் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அந்த நபரை அழைத்து உங்களுடைய அதிகாரமா அப்படின்லாம் கேட்டுட்டு, இப்போ நான் என்னுடைய அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி, நான் எப்படி அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்க, அந்த மனிதரை நான் மன்னிக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க, மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த நபரை அழைத்து, இவரை நான் மன்னித்து விடுகிறேன், இவர் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று அந்த தவறு செய்தவரே கொண்டு போயிடுவான். இப்போ அடுத்தது இவரை பார்த்து, இந்த வணக்கசாலியை பார்த்து, இவரை அழைத்து நரகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இப்ப நல்லா சிந்தித்து பாருங்க. இதுல கவனிக்க வேண்டியது, எந்த நபரும் ஒரே தவறுல இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த தவறு செய்தவர் திருந்தி இருக்கலாம், அவர் மௌத்தாகக்கூடிய காலகட்டத்தில் திருந்தி இருக்கலாம். அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது, தீர்ப்பு வழங்குவன் அவன் தான் சிறந்தவன். அப்போ அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம், திருந்தி இருக்கலாம். வணக்கசாலியாக இருக்கக்கூடியவர் ஒருவேளை அல்லாவை மறந்து தவறின் பக்கம் ஈடுபட்டு இருந்திருக்கலாம். அப்போ அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் என்னவா இருந்திருப்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலை இருக்கு. அப்போ இதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் நடந்துச்சு. அந்த செய்தியை சொல்லணும்னு சொன்னோம்னா, திருமறை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், லஅல்லக ஃபாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனிதர்கள்லாம் தவறு செய்வதை பார்த்து சுட்டி காட்டக்கூடியதாக, நபியே அவர்கள் இறை நம்பிக்கையா ஆகவில்லை என்பதால்
நீர் உண்மையே மாய்த்து கொள்வீர் போலும். இப்போ இந்த நபர் செய்த மாதிரியே தவறு நீங்களும் செய்றீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே கேட்கிறாங்க, அவர்கள் தவறு செய்யறாங்க, உங்களை நீங்க மாய்த்துக் கொள்வீங்களா? உங்களை நீங்க அழைத்துக் கொள்வீர்களா? இதற்காக நீங்க கவலைப்படுறீங்கன்னு சொல்லி அழைப்பு பணியில் கவலையை போக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வசனத்தை நாம் எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கணும். அல்லக ஃபாஹியுன் நஃப்ஸக அல்லாஹ் யகூனு முஃமினீன். இந்த செய்தியை நாம் திருமறை குர்ஆன்ல 26வது அத்தியாயம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். அதே போல இந்த செய்தி ஹதீஸை நம்ம அபுதாவூத் என்கின்ற நூலிலே 4901வது ஹதீஸாக பார்க்கிறோம். ஆகவே நாம் அழைப்பு பணி செய்தாலும் கூட ஒரு அளவு முறை, அல்லாஹ்வின் அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த வார்த்தைகளும் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தது என்று சொன்னால் அது நம்மையே பாதித்துவிடும். நாம் எதற்காக போராடுகிறோமோ அதுவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த வகையிலே நல்ல முஃமின்களாக, நல்ல முஸ்லிம்களாக இருக்கிற வகையிலே அல்லாஹ்வுடன் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அவனை மட்டும் வணங்கியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.